போற? என்னால தண்ணியை கண்டாலே பயப்படுற நீ. என்னடா பழனி காலையில புல்லட் எடுத்துட்டான்ட்ட? டேய், யாரா உனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தா? ரோட்ல வரமே வந்தீங்கன்னா கீழே இறங்கி வரணும். பெரிய அறுசுவை அரசரு 5000 பேத்துக்கு சோறாக்கி போடுற மாதிரியே உட்காந்து ஊதுறான் பாரு. என்ன தப்பா பண்ற? பார்த்தா தெரியல. ஆமா, என்னையவே இடிச்சு தள்ளாத குறையா சைக்கிள்ல புர்ருன்னு போறானே, எங்க போறேன்? அதுவா 2 தடவை இருமனே. ஆஸ்பத்திரியில் யாராச்சும் டாக்டர் இருக்காங்கன்னு பார்க்க போறான்னு நினைக்கிறேன். சூப்பரியா, உண்மையிலே பாசக்காரனை தாய பெத்து வச்சிருக்கேன். வெங்காயத்தை ஊறி. ஏயா இன்னைக்கு புளிக்குழம்பு தானா? உனக்கு சமைக்க தெரியாதா இல்ல திங்கத்தேன்னு தெரியாதா? 2 பேர் தானே இருக்கீங்க. ஒரு கறி மீன் முட்டை நாக்கி திங்க வேண்டியதானே? நானும் உன்னை மாதிரி சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சிட்டு இருந்தா சாப்பிடலாம். ஆமா, அங்க சம்பாதிச்சு கீழக்கரையில 2 கப்பல் ஓடுது. ஏன் போக வேண்டியதானே? உடனே நான் என்ன பிடிச்சா வச்சிருக்கேன்? ரத்தம் சுண்டி போன வயசு நான் எங்கேயா போறது? நீ ரத்தம் சுண்டி போன மாதிரியா நடந்துக்கிறேன்? எங்க பயணி வீடு தானே? வாங்க வாங்க டாக்டர். பேண்டையும் பேக்கையும் பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. இவர் தான் ரத்தம் சுண்டி போன மிஸ்டர் ராமையா பழனியோட அப்பா. வாங்க வாங்க, இந்த கோகனட் கயிறு கட்டுல வந்து உட்காருங்க. ஐயா ஊசி எல்லாம் வேணாங்கய்யா. ஊசி போட்டா தானே சரியாகும். அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. என்ன பையனே, அப்பா ஊசி வேணாங்கிறாரு. அவரப்ப டாக்டருக்கு படிச்சாரா? நீங்க போடுங்க. ஏப்பா அவர் தான் வேணாங்கிறாருல. அவருக்கு வேணாலும் நான் என்ன பண்றது? கரெக்ட் கரெக்ட். சிங்கப்பூர்ல இதே டயத்துக்கு ஊசி வேணாம்னாலும் விட மாட்டாங்க. போடுவாங்க, போட்டு தள்ளுவாங்க. நல்லா போடுங்க. எனக்கு இல்லையா? நான் இந்த ஊருக்கு வந்ததும் பாக்குறேன். வைத்தியம் நல்ல நிறமாச சினமாடா அமைஞ்சிருக்கு. போதும் போதும் விட்டுடுங்க. ஆமா, விட்டு இல்லாட்டி உதச்சு போடும். ஒன்னும் பயப்பட தேவையில்லை டாக்டர். மாடு கண்ணு போற நேரம் இல்ல, அதனால தண்ணி கொஞ்சம் கூட குறைய குடிக்கதான் செய்யும். அதுக்காக ஒன்னும் பயப்பட வேண்டாம். சட்ட பாக்கெட்ல 200 ரூபாய் பணம் இருக்கு, போய் எடுத்து டாக்டர்கிட்ட கொடுங்க. டாக்டர் ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின். கேளுங்க. பொட்ட கண்ணு போடுமா கால கண்ணு போடுமா? போட்டா தானே தெரியும். கரெக்ட். எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? கறந்தா தானே தெரியும். ரொம்ப கரெக்ட். நீங்க மாட்டு டாக்டர் தானே? என்னது? இல்ல, சிங்கப்பூர் டாக்டர் இப்படித்தான் இதே நேரம் பொறுப்புலாம் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வரேன் பையனே. வாங்க சார். 5 மில்லி தண்ணிய ஊசின்னு சொல்லி 200 ரூபாய் புடிட்டு வராங்க பாரு. இது சிங்கப்பூர்ல நடக்காது. யோ, எதுக்கு ஜெனரேட்டர் மாதிரி பொழுதுன்னு கிருமிக்கிட்டே இருக்க? கசாயத்தை வச்சு குடினா கேக்குறாரா? பாரியா, மாட்டுக்கு இங்கிலீஷ் மருந்து, மனுஷனுக்கு கசாயமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா தண்ணி அடிக்கணுமா? உன்னை அம்மா கூப்பிடுச்சே, பாப்பா. நான் இப்ப தானே வந்தேன், அதுக்குள்ள அம்மா கூப்பிட்டு நம்மா கூப்பிட்டு வந்து நிக்கிறான் பாரு. நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிடுவேன். இருந்தாலும் என் பொண்டாட்டி கூட பிறந்த அண்ணன் தம்பி பூரா திருப்பாச்சியில அருவா செய்யற வேலை பாக்குறாங்க. அதை நினைச்சாத்தான் கொஞ்சம் டவுசர் கிளி. இல்லாட்டி நீ பெரிய சூறப்பளிதாயா? டேய், உங்க அப்பா வர மாட்டேங்கிறாருன்னு போய் அந்த அருவா செய்யற மாமாட்ட சொல்றா. ஏண்டா பழனி சும்மாவே இருக்க மாட்டியா? அதான் ஆயிடுச்சுல, சாப்பிட்டு போயிடலாம்ல. அப்பா பாப்பா, அம்மா தண்ணி அடிக்க கூப்பிடுது. ஏண்டா டேய், உங்க அம்மா தண்ணி அடிக்க கூப்பிட்டா மட்டும் நான் வீட்டுக்கு வரேன். நான் தண்ணி அடிக்க கூப்பிட்டா மட்டும் உங்க அம்மா ஏண்டா கடைக்கு வர மாட்டேது? இரியா நியாயத்தை கெட்டு வைக்கிறேன், இல்லாட்டி உசுர வாங்குவேன். என்னண்ணே லேட் ஆயிடுச்சா? பரவாயில்லப்பா, நேரத்தை மிச்சப்படுத்தி நாட்டையா பிடிக்க போறோம். வாணி சீக்கிரம் அடிச்சு தரேன். சுப்னே, மில்ல திறந்து வச்சு இவங்க போனா இல்ல சுப்னே? அண்ணா ஏன்டா இந்த கொலவரி? பின்ன உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது மில்லுக்குள்ள பீடி அடிக்காதன்னு?
இது முள்ளுக்கு உள்ள இல்லடா, வெளியிலடா. ரோட்டை விட்டு கீழே இறங்கிட்டாலே மில்லு தாண்டி. ஓய் டேய் போடா, 2 இழுப்பு இழுத்து வரேன் போடா. அப்பனே முருகா முனீஸ்வரா, இன்னைக்கு எப்படியும் சீக்கிரம் கரண்ட் கட் ஆயிரணும்ப்பா. டேய் என்னடா முணங்குறாங்க? டேய் இருடா, மந்திரம் சொல்ல வேணாமடா. நீ மந்திரம் எதுக்கு சொல்றேன்னு தெரிய முடியே. ஏத்தலாம் வேணா. இதையும் கண்டுபிடிச்சிட்டியாடா? இந்தாப்பா சீக்கிரம் இல்ல. இந்த வருஷம் விளைச்சல் எப்படி? அரை விளைச்சல் தான். மழையும் பெய்ய மாட்டேங்குது, தண்ணியே விட மாட்டேங்கிறாங்க. விவசாய தேவை மதிக்கிறேன். இப்படி போச்சுன்னா அப்புறம் மனுஷ போயிருக்க சோத்துக்கு மண்ணை தான் நீங்க என்ன பண்றது? ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் சரிதான். விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு விவசாயம் வளர மாட்டேங்குதே. வணக்கண்ணே. வணக்காரமா. என்னடா பழனி, ஓனர் காலையில வர்றாரு, கலெக்ஷன் காசை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. நம்ம சம்பளத்தை மட்டும் கேட்க முடியலையாடா. இன்னைக்கு வரட்டேன், 2ல 1 பார்க்காம விட மாட்டேன்டா. அம்மா வேலையை பாரு. நீ சொன்னா கொடுத்துட போறாரு பாரு. ஆமா ஆமா, நாங்க வாங்கி கொடுத்தா நீங்க வாங்கிக்கிற மாட்டியா? உழைப்பாளிங்களுக்கு ஒற்றுமை இருக்கணும்டா. பில்லு எவ்வளோண்ணே? எவ்வளவுடா? அரை மூட்டனே. 30 ரூபா கொடுங்க. இந்தாண்ணே. வணக்கம் ஐயா. ராமையா சொல்லுங்கய்யா. கொஞ்சம் குருணை கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. சரிங்க. இன்னைக்கும் கஞ்சியும் காஞ்ச மிளகாயும் தானே, இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு நாசமா போச்சு. ஏன்பா பழனி, அண்ணே? ராத்திரி 8:30 மணி வண்டியை பிடிச்சின்னா காலையிலேயே போய் சேர்ந்துடலாம். மிஷினை தூக்கி போட்டுக்கிட்டு நீயும் அதே வண்டியில வந்துரு. ஏதாவதுன்னா அங்கிருந்து போன் பண்ணு. சரிண்ணே. வரட்டா? அண்ணே நம்ம மேட்ரு என்னண்ணே ஆச்சு? சம்பளம் தானே தரேன்டா. சினிமா டிக்கெட் விலையெல்லாம் ஏறி போச்சனே. நமக்கு சினிமாவுக்கு என்னடா சம்பந்தம்? எங்க இதத்தான் 1 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிய. விலைவாசியும் ஏறுது, உங்களுக்கு வியாபாரமும் ஏறுது, ஆனா எங்களுக்கு சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. கடைசியா ஒரு நாள் யூனியன் கியூனியன் ஆரம்பிச்சு கொடியை பிடிச்சா தானே சம்பளம் கூடி தருவாரு போல. அப்பாடி. ஏய் சீக்கிரம் வாடா. வருவோம்ல. ஓ கரெக்டா டியூட்டிக்கு வந்துடுறா. வந்துடுறேன் போடா. இத்தனை வருஷமா சமைக்கிறீங்க, ஒரு உப்பு இல்ல உரப்பு இல்ல. அந்த உப்பு எடுங்க. எங்க உங்க ஃப்ரெண்ட் வரலையா? வருவேன். ஒரேடியா ஊர்லயே தங்கிட்டாப்ல. ஏதோ பிசினஸ் பண்ண போறானா. கோயம்புத்தூர் போறேன். இதான் சாக்குன்னு அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அங்க நம்மளத்தான் வாழ்த்து பேசுறேன். நான் எங்கடா சுத்த போறேன்? அதை நான் சொல்லணும். ராம்சே, ராம்சே வாங்க வாங்க. வரோம். ஏப்பா பழனி, எனக்கு என்ன 17, உங்க அப்பனுக்கு என்ன 18 வயசா? 2 பேரும் இளமை திரும்ப துள்ளி குதிச்சு ஓடி ஊரை கெடுக்க போறோம். ஏன் இந்த சின்ன வயசுல தப்பா பேசுற? நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே சாக்லேட் இருக்கா, சரக்கு இருக்கா, செண்டு பாட்டில் இருக்கான்னு கேட்டவன் தான் அதிகம். ஆனா உங்க அப்பா மட்டும்தான் நல்லா இருக்கான்னு கேட்டாரு. அதனாலதான் ஏன் நாங்க ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். சரி வாங்கண்ணே சாப்பிடலாம். என்ன சாப்பிடுங்க? ஏன் வீட்டுல இல்லாத சாப்பாடா? இருந்தா ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சு. அதை விடு. என்னப்பா என்ன விஷயமா கோயம்புத்தூர்? மாவு மிஷின் ஒன்று வாங்க போறேன். அதையும் குட்டி சிங்கப்பூர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ ரைஸ் மில்ல தான் நிறைய மிஷின் இருக்கு. அப்புறம் என்ன? ஒரே இடத்துல இடியாப்பத்துக்கு முறுக்குக்கும் தனித்தனியா அரைக்க வேண்டியிருக்கு. அதனாலதான். ராம்ஸ், நீ உண்மையிலே பெரிய விஞ்ஞானியை தாயா பெத்து வச்சிருக்க. ஏடா பழனி ரெடியா? இருடா 2 நிமிஷம் வந்துடுறேன். அட செலுராதண்ணே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். என்னப்பா நீயும் கோயம்புத்தூர் தான் போறியா? இல்ல பஸ் ஸ்டாப் வர டாடா. அதானே, ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா கோயம்புத்தூர்ல உன்னை டெரரிஸ்ட்னு சொல்லி உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. ஆமா. டேய், நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலே பீடி சிகரெட் எல்லாம் காணா போகுது. ஏனே ஒரு கட்டு தானே? ஒரு கட்டெல்லாம் வேணாம், ஒண்ணு தரேன், வாங்கி அடிச்சுக்க. அதான் உன் உடம்புக்கு நல்லது. பீடிய குறைச்சடிடா, இல்ல பாதி பீடி மாதிரி ஆயிரும். நீங்க சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டேய் சுப்பு போலாமா? நீ கிளம்பு, சீக்கிரமா போய் பழனியை பசியேத்தி விடு. டேய் சுப்பு பத்திரமா அனுப்பிச்சேடா. சரிப்பா. போயிட்டு வரேன்.
செல்வராஜன் வரனே. போயிட்டு வா போயிட்டு வா. கொண்டையா சீக்கிரம். ரொம்ப அவசரமையா. கொண்டா கொண்டா கொண்டா. ஊத்து ஊத்து. இந்தா, உனக்கு ஒரு கட்டிங் மட்டும்தான். ஊத்து 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 நல்லா ஊத்து. சரி. ஆரம்பியா. காட்டுக்குயிலும் மனசுக்குள்ளே பாட்டு கொண்டும் பஞ்சம் இல்லை ஆடத்தான். கவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே. ராமியா நிம்மதியா சந்தோஷமா அதுவும் வீட்டுல தண்ணி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சப்பா. உண்மையிலே சந்தோஷமா இருக்கியா. விஷயத்துக்கு வருவோம். இப்படியே குடுகுடுன்னு ஓடனோம்னா 5 நிமிஷம், அப்படியே நடந்து போனா 10 நிமிஷம் போமா. எங்க என்னைய அங்க ஊரே கூடி குனிஞ்சு கும்மி அடிச்சுக்கிருக்காங்க, எங்க நொங்கங்கிற. அதான் எங்கன்னு கேக்குறேன்.